அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்குள்ள ரெண்டாவது பொருத்தம் பார்ப்பாங்க. அதுதான் கன பொருத்தம். அந்த கன பொருத்தை எப்படி பார்க்குறாங்க அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பணப்பெறுங்க. அதாவது கன பொருத்தன்றது மனம் மற்றும் குணத்தை குறிக்கக்கூடிய பொருத்தம். கருத்தில் கொள்ளுங்க. ஆண் பெண் இருவரும் ஒரே கணனா அது பொருத்தக்கூடியது. கருத்தில் கொள்ளுங்க, உத்தமம். அதே போல பெண் தேவகணம், ஆண் மற்ற கணங்களில் இருப்பது மத்தியம், கருத்தில் கொள்ளணும். அதே போல பெண் மனுஷகணம், ஆண் தேவகணமா மத்தியம், மற்ற அமைப்புகளில் அதர்மமாகும், கருத்தில் கொள்ளுங்க. இது மூணு இருந்தால் அதாவது இந்த கணப்பொருத்தம் பொருந்தும். இப்போ மீதி சொல்கிற அதை கருத்தில் கொண்டு மற்ற அமைப்புகளை அதை கருத்தில் கொண்டு நீங்கள் அதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், கருத்தில் கொண்டு பயன்படுத்திங்க. இப்போ தெய்வ கணனா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மனுஷ கணம், ராட்சச கணம், அது மீதி கணங்கள். இப்போ நான் சொன்ன கணங்களை விட இந்த கணங்களை இணைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே போல் அஸ்வினினா பரணி, கார்த்திகை. அதாவது இப்போ உங்களுக்கு எப்படின்னா, இப்போ தெய்வ கணத்தை நான் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தெய்வ கணனா அஸ்வினி, மிருகசீஷ்டம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், சுவாதி, அனுசம், திருவோணம், ரேவதி, இதெல்லாம் தெய்வ கணம். மனுஷங்கணனா பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், புரட்டாதி, உத்திராதி, இது மனுஷகணம். ராசிச கணனா கார்த்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், இதெல்லாம் ராசிச கணங்கள். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது இது கன பொருத்தத்துக்கு பார்க்கக்கூடியது. இப்போ ஆண் பெண் இருவரும் ஒரே கணனா உத்தமம். இப்போ தெய்வ கணனா அஸ்வினா அஸ்வினி 2 பேர் நட்சத்திரமா, மனுஷ கணனா பரணினா பரணி, ராசி கணனா கார்த்திகைனா கார்த்திகை. இது இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த கன பொருத்த பொருந்தும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பெண் தெய்வ கணம், ஆண் மற்ற கணனில் இருப்பது மத்தியமான இது. இப்போ பெண் பார்த்தீங்கன்னா அஸ்வினில் இருக்கிறாங்கன்னா, இப்போ ஆண் பரணிலையோ மனுஷகணம் இல்லை கார்த்திகை ராசி கணம் இருந்தாங்களா, அது மத்தியமானது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் பெண் மனுஷகணம், ஆண் தெய்வகணம் மத்தியமானது. இப்போ ஆண் தெய்வகணம் அஸ்வினி, பெண் மனுஷகணம் பரணினா அதுவும் பொருந்தக்கூடியது, கருத்தில் கொள்ளுங்க. மற்ற அமைப்புகள் எதுவும் பொருந்தாது. இது கன பொருத்தம், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.